ஒரு சில பேர் இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்காக நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்கன்னாங்க சொல்ல முடியும். அந்த காலத்துலலாம் என்ன உரம் கொடுத்தாங்க செடிக்கு? இயற்கை உரம் தான் கொடுத்தாங்க. செயற்கை உரமாக கொடுத்தாங்க. அப்போ இப்போ மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊட்டி ரோஜாவை பற்றின வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி அக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடியில் மட்டும் இவ்வளோ பூ பூக்குதுன்னு. உங்களை மாதிரி நாங்களும் இயற்கை உரம் போடுறோம், ஆனால் உங்களுக்கு பூக்கிற மாதிரி எங்களுக்கு பூக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு வேளை இது மண்ணோட வாக்கா கூட இருக்கலாம். நீங்கள் வேணால் டிஏபி கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இதை பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் பேர். அப்போ நீங்கள் டிஏபி தான் கொடுக்குறீங்க, இயற்கை உரம் கொடுக்கல அப்படின்னு. உண்மையை சொன்னால் எந்த ரசாயன உரங்களையும் நான் கண்ணால் கூட பார்த்தது கிடையாதுங்க. ரீசெண்டாக ரோஜா செடி வாங்குறதுக்காக நர்சரி போயிருந்தாங்க. அப்போ தான் அங்கே இருக்க அண்ணா கிட்ட கேட்டிருந்தேன், எப்படின்னா உங்களோட குட்டி குட்டி ரோஜா செடியில் கூட இவ்வளோ பூ பூக்குதுன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பூக்கிற செடி எல்லாத்துக்குமே நாங்கள் டிஏபி கொடுப்போம்மா அப்படின்னு. அவங்க தெரிஞ்ச அண்ணாங்கிறதுனால நான் கேட்ட உடனே சொல்லிட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. ஏக்கர் கணக்கில் இருக்கிற நம்மளோட தென்னந்தோட்டத்துக்கே மாட்டு சாண உரம் தான் கொடுக்குறேன். இந்த ஒரு ரோஜா செடிக்காங்க ரசாயன உரம் கொடுக்க போகிறேன்? கொஞ்சம் நம்புங்க.